பிரபல ஹீரோவுடன் நெருங்கி நடித்ததால் தன் கணவரிடம் பெல்ட்டால் அடி வாங்கிய சுஜாதா. என்ன நடந்தது? நடிகை சுஜாதா அழகான முகம், அருமையான நடிப்பு. மலையாளத்திலிருந்து வந்த பெண்குட்டி என்றாலும் தமிழ் சினிமாவில் வெகு சுட்டியாக ரசிகர்கள் மனதில் இடம் பிடித்தவர். இயக்குனர் சிகரம் பாலச்சந்தர் அவர்களால் மோதிர கையால் குட்டுப்பட்டவர். அவள் ஒரு தொடர்கதை என்ற படத்தின் மூலம் அறிமுகமானார். அந்த படத்தில் புரட்சிகர பெண்ணாக மிகவும் துணிச்சலாக சில காட்சிகளில் நடித்தார். தன் சொந்த சம்பாதித்ததை நம்பி அந்த குடும்பமே இருப்பதை உணர்ந்து ஒரு ஆளுமை பெண்ணாக நடித்தார். அந்த படத்தில் வரும் ஒரு காட்சிக்காக மாதர் சங்கம் அன்று கொடி பிடித்தது. இந்த படத்தையே தடை செய்ய வேண்டும் என்று கோஷமிட்டார்கள், முழக்கமிட்டார்கள். இன்று தமிழ் சினிமாவில் அதுபோன்ற காட்சிகள் தாராளமாக மலிந்துவிட்டன. அந்த காட்சி என்னவென்றால், சுஜாதா அலுவலகத்திலிருந்து வீட்டுக்கு வந்து உடை மாற்றுவது, உடை மாற்றும் பொழுது அவர் முதுகு காட்டப்படுகிறது. இயக்குனர் கே பாலச்சந்தர் பெண்மையை இழிவுபடுத்திவிட்டார் என்று மாதர் சங்கம் கோஷம் போட்டு அந்த படத்தை தடை செய்ய சொன்னார்கள். அந்த மாதர் சங்கம் இன்று இருந்தால் என்ன சொல்வார்களோ தெரியவில்லை. தமன்னா போன்றவர்கள் ஆடும் ஆட்டத்தை பார்த்தால் இன்றையெல்லாம் வாயை மூடிக்கொண்டு அமைதியாகத்தான் இருக்கிறார்கள். சரி, விஷயத்துக்கு வருவோம். இவர் சிவாஜி கணேசன் படங்களில் மிகவும் நெருக்கமாக நடித்திருப்பார். இவரையும் சிவாஜி கணேசனையும் பார்த்தால் கணவன் மனைவி போல நெருங்கி நடித்திருப்பார்கள். இவர்கள் இருவரும் நடித்த படங்கள், பல படங்கள் இதற்கு சான்று. அந்தமான் காதலி, மாடி வீட்டு ஏழை, இப்படி பல படங்கள் இருக்கின்றன. அதே போல கமலஹாசன் படமான கடல் மீன்கள் படத்தில் மிகவும் விரகதாபமான பெண்ணாக நடித்திருப்பார். தாலாட்டுதே வானம் என்ற பாடலுக்கு முத்துராமன் படங்களில் மிகவும் அருமையான நடிப்பை வழங்கியிருப்பார். கணவன் மனைவியாக நடித்திருக்கிறார்கள். சிவாஜி கணேசன் நடித்த அண்ணன் ஒரு கோயில் 1974 அன்று தீபாவளிக்கு ரிலீஸ் ஆனது. இந்த படத்தில் இருவரும் அத்தை மகள், மாமன் மகன் என நடித்திருப்பார்கள். சிவாஜி கணேசன் ஒரு கொலைகார வேடத்தில் நடித்திருப்பார், கொலை செய்திருப்பார். இருவரும் ரயில் நிலையத்தில் சந்தித்த பிறகு இருவரும் போலீசிலிருந்து தப்பியோடி வரும்போது காட்டுக்குள் ஒரு மரப்பொந்துக்குள் மாட்டிக்கொள்வார்கள். அப்பொழுது போலீஸ் நாலாபுரமும் ஜீப்பில் தேடிக்கொண்டே இருக்கும். அந்த பாடலை எஸ்பி பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம் பாடியிருப்பார்கள். பாடலின் நீளம் 4 நிமிடம். அந்த 4 நிமிடமும் இருவரும் ஒரு மரப்பொந்துக்குள் ஒருவர் மட்டும் படுக்கும் அந்த நெருக்கத்தில் இருவரும் படுத்துக்கொண்டு நடித்திருப்பார்கள். குடும்பத்தோடு பார்க்க முடியாது அந்த பாடலை. தீபாவளி அன்று வெளிவந்த இந்த அண்ணன் ஒரு கோயில் படம் குடும்ப படம் என்று நம்பி வந்தவர்கள் இந்த பாடல் காட்சியை கண்டு முகம் சுளித்தார்கள். அவ்வளவு ஆபாசமாக, மோசமாக இருந்தது. இதை சிவாஜி ரசிகர்களே ஒத்துக்கொள்வார்கள். அதன் பிறகுதான் சுஜாதாவின் வாழ்க்கையில் பெரும் புயல் வீசியது. இவரின் சொந்த வாழ்க்கை மிகவும் சோகமாக அமைந்தது என்றே சொல்லலாம். இவரின் வாழ்க்கை ஒரு மர்ம தேசம். இவரின் வாழ்க்கை ஒரு இருள் சூழ்ந்த நரகம். இவரின் வாழ்க்கை ஒரு பரிதாப பூந்தோட்டம். இவரை பற்றி சினிமா வட்டாரங்களில் உள்ள எவருக்கும் தெரியாது. யாரிடமும் இவர் தன் வாழ்க்கையை பற்றி பகிர்ந்து கொண்டதே இல்லை. ஒரு சிலருக்கு அவரை பற்றி தெரிந்திருக்க வாய்ப்பு இருந்தாலும் அவர்கள் வாய் திறக்க வாய்ப்பு கிடையாது. சுஜாதா நிஜ வாழ்க்கையில் இவர் யார் என்று யாருக்கும் தெரியாது. அவரை பற்றி அவருக்கு மட்டுமே தெரியும். இறுதி வரை அவரே பார்த்து கொண்டார். எவராலும் நெருங்க முடியாத தனி ராணியாக வாழ்ந்து வந்தார். சிவாஜியை வைத்து ரோஜாவின் ராஜா, தீபம் படங்களை எடுத்தார். இதில் தீபம் படம் மலையாள தீக்கணல் படத்தின் தழுவல். இந்த படத்தில் சுஜாதா நடித்திருப்பார். ஆனால் சிவாஜிக்கு ஜோடியாக அல்ல, சிவாஜியின் தம்பியாக நடித்த விஜயகுமாருக்கு ஜோடியாக நடித்திருப்பார். அன்னக்கிளி படத்தை எடுத்த தேவராஜ் மோகன் தீக்கணலை தமிழில் ரீமேக் செய்வதாக இருந்தது. கதை பிடிக்கவில்லை என கடைசி நிமிடத்தில் அவர்கள் வெளியேற தீக்கணலின் உரிமையை பெற்றிருந்த பாலாஜி கே விஜயனை வைத்து அப்படத்தை தமிழில் தீபம் என்ற பெயரில் ரீமேக் செய்தார். கே விஜயனின் சாதுரியமான இயக்கம் படத்தை வெற்றி பெற செய்தது. இந்த படத்தில் சுஜாதா ஆபாசமாக நடித்ததால் சிவாஜியுடன் கிசுகிசு ரெக்கை கட்டி கிளம்பியது. சுஜாதா ஒரு கட்டத்தில் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டு தவிர்க்க முடியாத நிர்பந்தத்தில் தன்னை சிக்க வைத்துக் கொண்டார் என கூறப்படுகிறது. இலங்கையில் பிறந்து இளம் வயதில் கேரளா வந்து தஞ்சமடைந்தவர் சுஜாதா. சினிமாவில் நடிக்க விருப்பமில்லை என்றாலும் இவரை தேடி சினிமா வந்தது. தமிழ் சினிமாவில் வாழ்ந்து வரும் இளையராஜாவுக்கு முதல் படமான அன்னக்கிளி திரைப்படத்தில் இடம்பெற்ற மச்சானை பாத்தீங்களா என்ற பாடலை உலகம் முழுக்க பரப்பியது இதே சுஜாதா தான். இப்படி தென்னிந்தியா முழுக்க வலம் வந்த நடிகை சுஜாதா ஒரு சூழ்நிலையில் யாருமே சந்திக்க முடியாத அளவிற்கு ஒதுங்கியிருந்தார். ஷூட்டிங் பற்றி அவரிடம் தெரிவிப்பதே மிகப்பெரிய சவாலாக இருந்தது. இவர் எங்கே இருக்கிறார் என்று மற்றவர்கள் தேடும் அளவிற்கு மர்மமாக மறைந்து விடுவார். அவருக்கு ஏதோ சிக்கல் இருக்கிறது என்று மற்றவர்களுக்கு தெரிந்தாலும் எவரும் அவரிடம் நெருங்க முடியவில்லை. இருப்பினும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவ்வப்போது சினிமாவில் வந்து நடித்து தனது ரசிகர்களை மகிழ்வித்தார். 1990ஆம் ஆண்டிற்கு பிறகு திரைப்படங்களில் அம்மா கதாபாத்திரங்களில் நடித்து அசத்தினார். இவர் ஜோடியாக நடித்த அனைத்து நடிகர்களுக்கும் அம்மாவாகவும் நடித்தார்.
சிவாஜி கணேசன் மறைந்த தருணத்தில் நடிகை மனோரமாவுடன் சேர்ந்து ஊர்வலத்தில் நடந்து வந்தார். சிவாஜி வீட்டிற்குள் அமர்ந்திருந்த அவரை பல ஊடகங்கள் பேட்டி எடுக்க முயற்சி செய்தும் அது தோல்வியிலேயே முடிந்தது. நடிகை சுஜாதா உச்ச நடிகையாக இருந்தபொழுதும் அவரை எந்த ஒரு பொது நிகழ்ச்சிகளிலும் பார்க்க முடியாது. தமிழில் அவர் நடித்த கடைசி திரைப்படம் வரலாறு. தெலுங்கில் ஸ்ரீ ராமதாசு என்ற திரைப்படத்தில் கடைசியாக இவர் நடித்திருந்தார். 2011ஆம் ஆண்டு உடல்நலக்குறைவால் காலமானார். இவருடைய இறுதி சடங்கிற்கு வந்த இயக்குனர் கே. பாலச்சந்தர் அவரின் உடலை பார்த்து கண் கலங்கி நின்றார். ஒழுக்கமான பெண்மணியாக இருந்து வந்த நடிகை சுஜாதா வீடு விட்டால் ஷூட்டிங், ஷூட்டிங் விட்டால் வீடு என தனது வாழ்க்கையை ஒரு மர்மமான பைக்குள் முடிச்சு போட்டு வைத்திருந்தார். காதலித்து வீட்டை எதிர்த்து திருமணம் செய்து கொண்டார். திருமணத்திற்கு பின் படங்களில் நடிக்கலாம் என்று சொன்ன அவரது கணவர் அதன் பின் இப்படி நடி அப்படி நடி என்று பல கண்டிஷன்களை போட்டு சுஜாதாவை கொடுமைப்படுத்தினார். சுஜாதா கணவர் ஜெயஹர் ஆண் ஆதிக்க மனம் கொண்டவர். கர்ப்பம் தலைக்கணம் பிடித்தவர் போல நடந்து கொள்வார். அவரை எப்படி சுஜாதா காதலித்தார்கள் என்பதுதான் புரியாத புதிர். பெல்ட்டால் அடித்தார். சுஜாதா தனது கணவருடன் எங்கள் வீட்டிற்கு எதிரே இருக்கும் ஒரு வீட்டின் கீழ்ப்பகுதியில் ஊறுகாய் கம்பெனி நடத்தி கொண்டு மேல் வீட்டில் குடியிருந்தார்கள். ஒரு நாள் சுஜாதாவை அவரது கணவர் ஜெயஹர் பெல்ட்டால் அடிக்கும் சத்தமும் சுஜாதா வலி தாங்க முடியாமல் அழும் சத்தமும் எங்களுக்கு கேட்டது. நானும் அம்மாவும் ஓடி சென்று அப்போதும் சுஜாதா பொறுமையாக எதையும் பேசாமல் அழுது கொண்டே இருந்தார். அந்த சம்பவத்திற்கு பிறகு அந்த வீட்டை காலி செய்து விட்டார்கள். எங்கு போனார்கள், என்ன ஆனார்கள் என்று யாருக்குமே தெரியாமல் போய்விட்டது. அவர் இறந்த செய்தி கூட யாருக்கும் தெரியவில்லை. விஷயம் தெரிந்த 1-2 நடிகர்கள் மட்டும்தான் சுஜாதாவின் இறுதி சடங்கில் கலந்து கொண்டார்கள் என்று நடிகை குட்டி பத்மினி தனது வீடியோவில் உருக்கமாக பேசியிருந்தார். மறைந்த நடிகை சுஜாதா பற்றி நடிகை குட்டி பத்மினி தனது வீடியோவில் பேசியுள்ளார். இப்படி தன் வாழ்க்கையை தியாகம் செய்து மறைந்த நடிகை சுஜாதா தமிழ் சினிமாவில் மறக்க முடியாத நடிகை.